டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு சட்னி. ஒரு அருமையான ரெசிபி இது. நீங்கள் செஞ்சிங்கன்னா தினமும் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த உருளைக்கிழங்கு சட்னி வந்து நம்ம தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்பாத்தி செஞ்சிங்க, பூரி செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி. நான் வந்து இப்போ செஞ்சுருக்கிறது 5 பேர் நல்லா சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன். 5 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பெரியவங்க சாப்பிட்றது தான் இது. போதுமான அளவு எல்லா காரம் எல்லாமே இந்த ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி வந்து 7 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். 7 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இது சின்ன தக்காளி தான், ஆனால் இந்த மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்துக்கோங்க. இஞ்சி பாருங்கள், இஞ்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்தது கொத்தமல்லி கருவேப்பிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு. நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக அரிஞ்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு ஒரு கரண்டி, குழிக்கரண்டி நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அது ஓரளவுக்கு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 5 காஞ்ச மிளகாய் திட்டமான இதில் இருக்கும் உங்களுக்கு. 2 பச்சை மிளகா, 5 காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். அதுவும் கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் போடணும், சரிங்களா? அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது 12 பல் பூண்டு வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு மீடியமான சைஸில் எடுத்திருக்கேன். இந்த மீடியமான சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 12 பல் பூண்டு. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா இது சோம்பு வந்து நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுறது. கடுகும். இது கூட மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் தேவையான பொருள். நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. தக்காளி, உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டும் அதே மாதிரி நம்ம நசுக்கி வச்சுக்கணும். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது, சரிங்களா? அடுத்தது இது கூட இந்த அளவுக்கு மீடியம் சைஸ்க்கு வந்து நீங்கள் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லா காய்கறியும் நான் வெட்டிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து இவ்வளோ சின்னதாக ஃபைனாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் தக்காளி சீக்கிரமாக வேகிற மாதிரி இதுவும் வந்து வெந்துடும், சரிங்களா? நான் வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இது மாதிரி வந்து கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து நல்லா தட்டி வச்சுக்கணும், சின்னதாக கட் பண்ணி தட்டி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், தக்காளி வந்து ஒரு தக்காளி மட்டும் இப்படி சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து இப்படி இந்த சைடு ஒரு கீரல் போட்டு வச்சா போதும், ஏன்னா நல்லா வெந்துடும். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம், இப்போ ஆட் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த மிளகாய் நம்ம ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம், இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம், அடுத்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 5 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 1/2 டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இது 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அது ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது 1/2 லிட்டர் தண்ணி நான் வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி நீங்கள் ஊற்றினா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதுவும் கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கரண்டியால் கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்ச பிறகு நல்லா கிண்டி விட்டு பாருங்கள். தக்காளி, உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கா பாருங்கள். வெந்த பிறகு இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை நீங்கள் பருப்பு எப்படி நம்ம கடையுமோ அதே மாதிரி இந்த தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இங்கே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். கடைஞ்சி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அடுத்து சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு நல்லா ப்ரௌன் கலரில்
பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம பூண்டு போட்டால் போதும். இங்கே பாருங்கள், இந்த பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வறுபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த வாசனை தான் அதனுடைய டேஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடுத்து நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க சட்டியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், மேலே என்ன தெளிச்சிட போகுது. இதை நல்லா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை மேலே போட்டு விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இப்படி லேசாக கொதிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூளை நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இப்போ லேசாக இதை கலக்கி விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, நீங்கள் மாவு இட்லி மாவு வச்சுருக்கிறீங்களா, தோசை மாவு, இந்த மாவை என்ன பண்ணணும், ஊற்றணும். இட்லி மாவை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா கொதிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் மாவு ஊற்றுனதுனால அடி பிடிக்கும். இப்போ நல்ல டேஸ்ட். இது பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் வயசானவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயே ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுன்னா இதுன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள், கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆல் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வரும். தேங்க்யூ.